ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு பாஸ் கீஸ் ஆர் ஆர் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் யூ டு RRR and welcoming Color Kannadi fans, each and everyone to RRR. எஸ் சார், சில மேட்சஸ் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டீம் இல்லை, நாங்களே நம்ப மாட்டோம் நாங்கள் ஜெயிச்சா அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மேட்ச் இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸோட விக்ட்ரி. அந்த லாஸ்ட் பால் விக்ட்ரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எவ்வளோதான் குதிச்சாலும் அவங்க ஓனர் பிரீத்தி சிந்தா மட்டும் அமைதி அப்படியே இரு இரு இரு, கடைசி பால் முடிஞ்சு ஜெயிச்சு குதிச்சாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன், திடீர்னு நோ பால்ன்றுவாங்க, வேணாம் இரு கிரவுண்டை விட்டு வெளியே போகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பஞ்சாப் கிங்ஸ் இன்னைக்கு மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. எப்படி இருந்துச்சு சார் PBKS வெர்சஸ் DC? ஆக்சுவலா இது இன்னைக்கு மயிலாப்பூர்ல 63 இன்னைக்கு அது கூட்டமா இருக்கு, போக முடியலன்னு நினைச்சேன். பட் டிவியில காமிக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த 63 இந்த மேட்ச்ல வந்துட்டு எல்லாம் போயினே இருந்தான். அது 61 மாதிரி அது ஒன்று இருந்தது. அப்படியே நம்மளுடைய நேற்று CSK RCB மேட்சோட ரிப்பீட். அப்படியே நீங்க அதோட ஹைலைட்ஸ் மாதிரி இருந்து பாக்குறது. அதுலயும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாமினேஷன், இங்கேயும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் குல்தீப், வார்னர், சாம் கரன் எல்லா லெஃப்ட் ஹேண்டர்ஸும் டாமினேட்டிங். அண்ட் ரெண்டு பேருக்குள்ள போட்டி, யாரு ரொம்ப மோசமா ஒருத்தர் மோசமா ஆடி ஹவ் த மேட்ச் ஆசம் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மோசமா ஆடி அதுல கம்மி மோசமா யார் ஆடுறாங்களோ நாங்க ஜெயிச்சிட்டுமே அப்படிங்கிறது லிவிங்ஸ்டன் வின் பண்ணி ஒரு எல்லாரும் தூக்க கழகத்துக்கு கொண்டு போன ஒரு மேட்ச். அப்படி ஒரு மேட்ச். எஸ், ஆனா இந்த தூக்க கலக்கத்தோட மேட்ச் இன்னைக்கு கம்பேக் பிளேயர் சார், டிசியோடைய கேப்டன் ரிஷப் பண்ட். ஹவு டு யூ see his கம்பேக் சார்? கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வருஷம் 2 வருஷம் கேப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கம்பேக் கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. யூ பர்சனலி நோ a lot about it, giving comebacks in cricket. ஸோ எப்படி பாக்குறீங்க நீங்க? ரிஷப் பண்ட் எல்லாம் நம்ம ஒரு தெய்வத்தை பாக்குற மாதிரி பார்க்கணும். ஏன்னா செகண்ட் லைஃப் இது ஆக்சுவலி. அவருடைய கிரேட்டஸ்ட் டிவினிட்டி என்ன அங்க வருதுன்னா, அவரை யாருன்னே தெரியாத ஒரு ஆள் அவரை காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு விட்டுருக்காரு அந்த அந்த ஆக்சிடென்ட்ல. ஓகே, சோ ஸ்ட்ரெயிட்டாவே மேல இருந்து ஒரு ஆர்டர் என்னன்னா, இன்னும் நிறைய இருக்கு நீ பண்ண வேண்டியது இந்தியாவுக்கும் வேர்ல்டுக்கும் அப்படின்ற ஒரு கிளியர் டிக்டேட் தெரியுது. ஆனா அவர் வர ஸ்மைலோடையும் அவர் வர ஸ்பீடு எனர்ஜி லெவல் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ட்ரிங்க்ஸ் பிரேக்குக்கு போயிட்டு 75 நாட் பால்ல திருப்பி செஞ்சுரிக்கு வர மாதிரி வர்றாரு. சோ ஐ அடோர். அவர் தப்பா பேசவே முடியாது. இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் அவருக்கும் வார்னர் ரெண்டு பேருக்குமே என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஹேர் ஸ்டைல் பட்டேல் தெரியுமா? ஹேர் ஸ்டைல் பட்டேல் ஹேர் ஸ்டைல மாத்தினுக்கிறாரு இப்போ. ஹர்ஷல் பட்டேல் பாத்தீங்கல்ல, அந்த ஹேர் ஸ்டைல் பட்டேல் அன்னியன் மாதிரி ஓடி அம்பி மாதிரி பால தூவுறாரு. நிறைய பேர் இந்த வடிவேலுடைய காமெடியில சுத்தி ஒரு 5 பேர் அப்படின்னு தெரியுமா, அப்படின்னு பயமுறுத்துற மாதிரி ஓடுற மாதிரி எஸ்கேப் மாதிரி, அதே மாதிரி இந்த ஹேர் ஸ்டைல் பட்டேல் என்ன பண்ற, தப்பன்னு ஓடி வந்தோடனே ஸ்ட்ரோக் எல்லாம் ஆடி முடிச்சிடுறாங்க. அவர் ஃபர்ஸ்ட் வந்துடுறாரு, ஹேர் ஸ்டைல் பட்டேல் வந்துடுறாரு, பால் பின்னாடி வருது. அதுல இந்த ரெண்டு பேரும் ஃபாக்ஸ் ஆயிட்டாங்க. இல்லைன்னா இந்த வேற மாதிரி போயிருக்கும். இன்னைக்கு வார்னர் அடிக்கு அந்த மேட்ச் வேற மாதிரி போயிருக்கும். பட் ரெண்டு பேருமே பவுன்ஸ்ல இவர் ரெண்டும் கட்டான போய் மாட்டின்னு பேட் அப்படி நீட்டின்னு இருந்தாரு. அப்படி நீட்டின்னு இருந்தால் அவர் பிரஷ் பண்ணி போச்சு கிளவ். இவரு பிரமாதமா ஸ்ட்ரோக்ஸ் ஆடி இருந்தாரு, செம்ம இன்னிங்ஸுக்கு செட் இருந்தாரு. பட் அந்த கட்டுக்கு போனாரு பாருங்க, அப்படி ஸ்லைஸுக்கு அந்த பால் ரொம்ப ஸ்லோ. சோ நான் சொல்ல தெரியுமா, வேகமா ஓடுறது மெதுவா போடுறது, அத அந்த டெபினேஷனை கரெக்டா நம்ம ஹேர் ஸ்டைல் பட்டேல் ஃபாலோ பண்றாரு. அதனால அவங்க கவுந்தாங்க. பட் அதர்வைஸ் நீங்க டேக் இட் ஃப்ரம் மீ, செம்ம அடி எக்ஸிலரேட்டிங் நாக்ஸ் எல்லாம் we can await ரிஷப் பண்ட் கிட்ட இருந்து. எனர்ஜி லெவல பார்த்தாலே தெரியுது. எஸ் சார், இந்த மேட்ச்ல இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு இந்த ஹர்ஷல் பட்டேல் ஓவர் நான் பேசி பேசி எனக்கு என்னன்னா, ஹர்ஷல் பட்டேல் மேல நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் சார். இந்த 25 ரன் 26 ரன்லாம் எனக்கு பிடிக்கல. பர்சனலி பீயிங் ஹர்ஷல் பட்டேல் ஃபேன், எனக்கு 30+ கொடுத்தாதான் நான் அவரை ஓகேப்பா இந்த டீம் அவரை வாங்கியிருக்கிறது உண்மையா ஒர்த்தான ஒரு விஷயம்னு நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா RCBலாம் அவர் 30+ கொடுத்தாதான் அந்த சீசன்லயே அவர் டாக் ஆஃப் த சீசனா மாறுறாரு. இது ரொம்ப கம்மி அவர் ஸ்டாண்டர்டுக்கு, அதை விட்டுருவோம். பட் ஆனா அது எப்படி சார், ஒரு பால் நான் போட்டா என்ன எப்படி அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு மிச்சம் 5 பாலையும் நான் அதே மாதிரி லென்த்ல அதே ஸ்பீட்ல போடுவேன். எக்ஸாக்ட்லி. இப்ப பாருங்க சைக்காலஜி பாருங்க பாலா. இப்ப நேத்தி மேட்ச்ல ஃபர்ஸ்ட் வைண்டர் சிவம் டுபே நீ ஜெயிச்சுக்கோட்டு, ஏன்னா தப்பா ஆடுறாரு, புல் ஷாட் போட்டாங்க. பட் அவங்க எங்க மூளை இல்லாம போட்டாங்கன்னா, ஷார்ட் டிக்கெட்ல ஆள் எல்லாமே போட்டுருக்காங்க அந்த பவுன்சரை. அது அங்க போய் லாபாய் விழுந்தது.
ஒரு ஸ்டேஜ்ல அவர் வந்து நீ போறதுக்கு முன்னாடி ஸ்டம்ப் கிட்ட பின்னாடி ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி பண்ணிருக்காரு சார். நீங்க இப்படிதான் போட போறீங்க பவுன்சர் தான் அத்தனை பேரும் மூளையே இல்லாம 4x3 12 ஓவர் ஃபுல்லா 72 பால் நீங்க பவுன்சர் தான் அப்படி டிசைட் ஆயிடுச்சு. அதுலயே மேக்ஸிமம் வச்சிட்டாங்க. இப்ப இன்னைக்கு இவர் ஓடி வந்து மெதுவா போடுறாருல அர்ச்சல் பட்டேல். இந்த வார்னர் அண்ட் பண்ட் ரெண்டு பேரும் நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டிங்டிவா டக்குன்னு ஆடுறவங்க. ரெண்டு பேரும் குவிக்கா ஆடி பால் ஸ்லோவா வந்து அப்படி மாட்டினாங்க. சாம் கரன் ரொம்ப பிரில்லியன்ட் என்ன பண்ணிட்டாரு, இவங்க ஓடி வந்து மெதுவா தானே போடுறாங்க, எல்லா பாலுமே ஸ்லோ ரன் ஆடலாம். ராவோன்ற மாதிரி ஒரு போலரு 4 ஸ்லோ ரன் 2 ஸ்லோவஸ்ட் ஒன் போடுறாரு. நான் 6 பாலுமே ஸ்லோ ரனுக்கே ஆடுறேன். நடுவில் ஒரு பால் ஃபாஸ்ட் போட்டு சும்மா டிஃபென்ஸ் அடிக்கிறேன். மீதி 5 ஸ்பின்னர் ஆடுற மாதிரி யாரும் ஆடுறாங்கல்ல, அந்த மாதிரி சாம் கரன் நல்லா பிரில்லியன்டா சூஸ் பண்றாங்க. மெதுவா தானே போடுறாங்க, வெயிட் பண்ணி அடினாச்சிட்டு. பவுன்ஸ் ஸ்லோ, என்ன ஸ்லோ கூட அடினாச்சிட்டு. எஸ். ஆனா டிசியோட பவுலிங் ஒரு டைம்லலாம் பேஸ் பவுலர்ஸ் ரொம்ப செம்ம ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. வேற லெவல்ல போடுவாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் டிசியோட பவுலிங் இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் ரொம்ப வீக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு சார். இஷாந்த் சர்மாவோட அந்த ஒரு ஸ்டார்ட்டிங் ஓவரா இருக்கட்டும், கலீல் அகமது போட்டதாக இருக்கட்டும், அவங்களோட லைன் அண்ட் லென்த் இஷ்யூவா இல்ல வந்து என்ன எப்படி பாக்குறீங்க நீங்க அத? இஷாந்த் சர்மா இப்ப போனஸ் இந்த ஏஜ்க்கு அவர் போடுறாருன்றது ஃபேண்டாஸ்டிக். வந்து டெஸ்பரேட் ஆக்கி விட்டு போல்ட் எடுத்தாரு நம்ம ஷிகர் தவன். கலீல் வந்து உங்களுக்கு நீங்க 11ல எழுதி கொடுத்துருவீங்க கலீல்னு பேரு. பட் எந்த டீமுக்கு வர்றாரு உங்களுக்கு புரியுது. எப்போ வந்து உங்க டீமை காப்பாத்துறதுக்கு நல்லா டைட்டா போட போறாரு, 2 விக்கெட் எடுப்பாரு. ஐயோ நீங்க கட்டிக்க போகும்போது 4 சிக்ஸ் குத்துருவாரு. அப்படியே பின்னாடி போவீங்க நீங்க. அந்த கலீல வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது. அதனால இதுதான் பிரச்சனை. ஒரு ஒரு அட்டாக் வந்து டிசைட் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ராடனரி யார்கர் இருக்கணும், இல்ல எக்ஸ்ட்ராடனரி ஸ்லோ ரன் இருக்கணும், இல்ல டெரிபிக் பிரெயின் இருக்கணும். இந்த மூணுமே இல்லாம நம்ம வந்து துஷார் தேஷ்பாண்டே போடுற மாதிரி, கலீல் போடுற மாதிரி எல்லாம் போட்டா அது தனி ஒரு லெவனே இருக்கு. வாரி வாரி வழங்குறது ஒரு லெவன் இருக்கு. அதெல்லாம் கர்ணன் லெவன், அர்ஜுனா அவார்ட் மாதிரி கர்ணா அவார்ட் கொடுத்துடலாம். சார் இன்னைக்கு மேட்ச்ல வந்து இந்த இந்த ஐபிஎல் சீசன்ல இருந்து புதுசா ஒரு இது கொண்டு வராங்க. அந்த சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க ஸ்கிரீன் வந்து 30 இன்ச்சா இருந்தாலும் சரி, 60 இன்ச்சாலும் சரி, அத நாங்க ஒரு 6ஆ வகுத்து அதுக்குள்ள நாங்க ஒரு 4 ஸ்கிரீன போட்டு, நீங்க இவங்கள பாருங்க, அவங்கள பாருங்கன்னு சொல்லி நெறைய கிளாரிட்டி குடுக்குறோம்னு சொல்லிட்டு, ஸ்மார்ட் ரீப்ளே சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த ஸ்மார்ட் ரீப்ளே சிஸ்டம் எப்படி சார் இது? நல்லா இருக்குதா பாக்குறதுக்கு? அவர் லூசத்தனம் சொல்றது ஒரு டெபினேஷன் ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாம். ஏன்னா ஒரு ரீப்ளே ஒரு ரீப்ளே நான் பார்க்கணும். ஒரு எல்பிடபிள்யூ ஒரு காட் பிஹைண்டோ பேட்ல பிரஷ் ஆச்சா, பேட்ல பிரஷ் ஆகி போச்சா பால்னு ஒரு ரீப்ளே பார்க்கணும். நான் எதை நான் பார்க்கணும், இந்த பால் எங்க பட்டதுன்றது நான் துல்லியமா பார்க்கணும். இதை க்ளோஸ்அப்ல காமிச்சா போறதா? அம்பையர் வந்து இப்படி பண்றது, அம்பையர் இப்படி பண்றது, அவர் வந்து அம்பையர் எக்ஸசைஸ் பண்றது எல்லாமே நான் பார்க்கணும். அவருடைய எக்ஸ்பிரஷன், இன்னும் ஒரு போட்டோஜெனிக் ஃபேஸ் பாரு அம்பையருக்கு, இதெல்லாம் நான் பார்க்க போறேன். எதை பார்க்கணுமோ அதுதானே க்ளோஸ்அப்ல காட்டணும். இது என்ன இந்த துப்பாக்கியில ஸ்லீப்பர் செல் 12 பேர் சுடுவாங்களே அது மாதிரியாவது ஒரு 10 12 இடத்துல 12 பேர் சுடுறத ஃபுல்லா காமிக்கணுமா? பேட்டு, பிச்சு, கிரவுண்ட்ஸ்மேன் எந்த இடத்துல பிச்சு புல்லு வெட்டினாரு, அவரு தேர்ட் அம்பையர் எப்படி பாக்குறாருன்றது ப்ரொஃபைல்ல காமிச்சுக்கிறாங்க. எனக்கு தேவையாது. அது யாரு அவர் பார்க்கட்டும், நயன்தாரா பார்க்கட்டும், தோனி யாருன்னா பார்க்கட்டும், நீங்க போதுக்கு ஒரு ரீப்ளே நான் பார்க்கணும்னா பால் அதுதானே பார்க்க போறேன்னா ஒழுங்கா இருக்கு முதல்ல ஸ்மார்ட்னு சொல்லிட்டு குதறிட்டாங்க சைக்காம. இது என்னன்னா சார், அவர் வந்துட்டு திடீர்னு கேமரா இத்தன நாள் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது, அவர் இந்த மாரி கேமரா வாட்ச் பண்ணிட்டே இருக்காது. அவருக்கு அது மறந்து போச்சு. புதுசா தானே இது கொண்டு வந்திருக்காங்க. அவரு பழைய ஞாபகத்துல என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு கால இப்படிலாம் போட்டு உட்கார ஆரம்பிச்சுட்டாரு இவரு. அப்புறம் ஓ கேமரா இஸ் வாட்சிங் மீ அப்படின்ட்டு அப்புறம் கால்லாம் கீழ போட்டு ரொம்ப எனக்கு அந்த 3 ஃப்ரேம்ல எதை பாக்குறதுன்னு தெரியல. திடீர்னு வேற ஒரு 2 கை வந்தது. பார்த்தா டிவி பின்னாடி ஜன்னல்ல இருந்து என் ஃப்ரெண்ட் யாரோ கை காமிச்சுறாங்க பெரிய வெளிலன்ட்டு. அதுவும் டிவி நெட்ஸ். ஏன்னா இதே வந்துட்டு 2 ஸ்கிரீன காட்டுனா சார், ஸ்டார்ட்டிங்ல இவங்க நெறைய மேட்சஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசென்ட் நம்ம லாஸ்ட் மந்த் கூட நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன் சார். இந்த மாரி ஒரு கிளியர் அவுட்டு பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் அம்பயர் வந்து கிளியரா எல்லாத்துக்கும் மொத்த கிரவுண்டே அவுட்ன்னு விரல காட்டுறாங்க. தேர்ட் அம்பயர் மட்டும் நாட் அவுட்ன்ன உடனே அந்த அம்பயர் நாட் அந்த மாரி நெறைய அம்பயரிங் எரர்ஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல வந்தனால, சரி அத குறைக்கிற வகையில வந்து அதான் அம்பையரை காட்டுறதே ஒரு எரரா இருக்கு. இப்ப டெரரா ஒரு 4-5 ஃப்ரேம் காமிச்சுன்னு அதாவது ஒரு ஒரு வேற மொழி படத்தை பார்க்கும்போது கீழே சப்டைட்டில்ஸ் இங்கிலீஷ்ல வந்ததுன்னா படத்தை பார்க்கவே மாட்டீங்க, சப்டைட்டிலே பார்த்துருப்பீங்க, படத்தை மிஸ் பண்ணுவீங்க. அது மாதிரி இருக்கு. எனக்கு வந்து எப்படா இவன் வந்து இந்த அந்த ஸ்பைக் ஆகுது இல்ல, அதை எப்போதாண்டா இவன் காட்டுவான்னு சொல்லி நானே காம்பஸால போய் டிவி எல்லாம் கீறும் பொழுது இந்த மாதிரி அந்த லெவல் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தான் காமிச்சிருந்தாங்க, ஏன் அல்ட்ரா எட்ஜ் இதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. இது ஸ்மார்ட்னு சொல்றத ஓவர் ஆடணும். நிறைய நம்ம ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் ஒரு குரங்கிறது பண்ணுன்னு தோணும். அதோட எக்ஸாம்பிள் தான். எஸ். சார் அடுத்து கேகேஆர் மேட்ச் போயிட்டு இருக்குது. செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மேட்சா இது அமையுமா இல்லையான்றத
அடுத்த மேட்ச்ல நான் வந்து உங்களோட சந்திக்கிறேன் சார். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். சூப்பர். அண்ட் அப்கோர்ஸ் இந்த டல்லஸ்ட் மேட்ச் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சுன்றது அது ஒரு காலத்துக்கு கொடுக்கலாம். அந்த 2 டீமுக்கும் அது வரைக்கும் சந்தோஷம். அண்ட் கண்டிப்பாவே நம்ம கொல்கத்தா மேட்ச் வந்து சூப்பர் எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுல அப்கோர்ஸ் ஹீரோ ரசல் இருக்காரு. அவரை பத்தி நிறைய பேசுவோம். மறுபடியும் சந்திப்போம். எஸ். தேங்க் யூ சார். தேங்க் யூ ஃபார் ஜாயினிங். See you in the next RRR. பாய். தேங்க்யூ. ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அதுவும் சேஃபா, நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.